ரூத் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 13 முடிய. Ruth chapter 2 verses 1 to 13. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் எனும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுத்து கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு அவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவரின் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, என் பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமை துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளை பொறுக்கிக் கொள்ள வேற வயலை போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் கூலிக்காரர்கள் பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பருக்கு வயலை பார்த்து, அவர்கள் பிறகு போவேன். ஒருவரும் உன்னை தொடக்கூடாதபடிக்கு வேலைக்காரர்கள் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தனி குடங்கள் அன்னைக்கு போய் வேலைக்காரன் ஒன்று கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து, நான் அந்நிய தேசத்தால் ஆகியிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியார்கள் செய்ததும் நீ உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்தி தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உன்னை வேலைக்காரர்கள் ஒருத்திக்கும் சமமான இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாரோடைய பட்சமாய் பேசுகிறே என்றார். கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய மாறாத வார்த்தைகளை கொண்டு தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு எங்களை பலப்படுத்தி வருகிற உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவரீர் நீர் எங்களோடு இடைப்பட இருக்கின்ற கிருபைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேச இருக்கிற தயவுக்காக துதிக்கிறோம். நீர் பேசும் பொழுது தேவரீர் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே எங்களுடைய சிந்தனை யாவற்றையும் போர்முகப்படுத்தியவர்களும் நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கிறிஸ்தவர்களாகிய நாமும் உலகத்தின் மக்களோடு சேர்ந்திருக்கிறதுனால ஒரு சில சமயங்களை நம்ம பயன்படுத்துகின்ற வார்த்தைகளுடைய அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் போகின்றோம். தற்செயலாக இந்த காரியம் நடந்தது. It is because of luck, good luck. Accidentally it happened. இப்பேற்பட்ட வார்த்தைகளை அதிகமாக நாம் பயன்படுத்துகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பாராத இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். இல்ல நம்மை பாதிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் நடைபெற்றால் நம்ம அதுக்கு வேற ஒன்றும் வார்த்தை வச்சிருக்கோம். இது விதி, தலை விதி, இல்ல இட்ஸ் அவர் ஃபேட் அப்படின்னு. ஆனால் இது எல்லாவற்றையும் நமக்கு சற்று அதை யோசித்து தியானித்து பார்க்கும் பொழுது அதுல கடவுளுடைய காரியம் இருக்கின்றதா, கடவுளுடைய செயல் இருக்கின்றதா? Is there God's work or act of God is there in it? We need to examine it. ரூத்தினுடைய புத்தகத்துல ரூத்தின் சரித்திரத்தை நாம் பார்த்து கொண்டு சரித்திரத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல
ரூத்தினுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற காரியங்கள், ரூத், நகோமி போன்றவர்கள் வாழ்க்கையில நடைபெறுகின்ற காரியங்கள், இது ஆண்டவருடைய செயலா அல்லது இது எதர்ச்சியாக நடைபெறுகின்ற காரியங்களா? இந்த காரியத்தை நாம் இந்த ரூத்தின் புத்தகத்தை படிக்கும் பொழுது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். போன வாரம் நம்ம ரூத் 1வது அதிகாரத்தை நாம் பார்த்தோம். எலிமெலேக் தன்னுடைய குடும்பத்தோடு யூதா தேசத்திலிருந்து பஞ்சம் இருக்கிறதுனால அங்கிருந்து கிளம்பி மோவாப் தேசத்துக்கு போகின்றார். So when they left Judah, the family was complete full. யூதாவை விட்டு போகும் பொழுது அவர்களுடைய குடும்பமானது முழுமையாக இருக்கின்றது. கணவன், மனைவி, 2 மகன்கள் முழுமையாக இருக்கின்றது. ஆனால் அந்த 1வது அதிகாரத்தின் கடைசியில நம்ம பார்க்கும் பொழுது நகோமி மீண்டுமாக யூதா தேசத்துக்கு திரும்பி வருகிறாள். ஆனால் வெறுமையாக ஒரு விதவையாக வருகிறாள். தன்னுடைய கணவனையும் இழந்தார், தன்னுடைய 2 குமாரர்களையும் இழந்தார். இப்பொழுது தான் மாத்திரமல்ல, தன்னோடு தன்னுடைய மருமகளையும் ஒரு விதவையாக அவள் அழைத்துக் கொண்டு வருகின்றார். So she left Judah with fullness or completeness, but she came back with emptiness. அதுக்கு யாரை அவள் பழி சொன்னான்னா, ஆண்டவர், கர்த்தர் என்னை வெறுமையாக்கினார் என்று சொல்றார். ஆனால் அந்த தேசத்துல நடைபெறுகிற காரியங்கள் மாறாக இருக்கின்றது. இவர்கள் முதலாவதாக போகும் பொழுது அந்த பஞ்சம், ஆனா இவர்கள் மீண்டுமாக அது யூதா தேசத்துக்கு வரும் பொழுது அது பஞ்சம்லாம் முடிந்து அறுவடை நாட்களாக இருக்கின்றது. இன்றைக்கு 2வது அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 2வது அதிகாரத்திலும் ரூத்துவினுடைய வாழ்க்கையிலும் சரி, நகோமியுடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகிற காரியங்கள் எதர்ச்சியாக நடைபெறுகின்றதா, இல்ல ஆண்டவருடைய கரம் அது இருக்கின்றதா என்ற காரியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். நகோமியும் ரூத்தும் தங்களுடைய தேசத்துக்கு அவர்கள் மீண்டுமாக திரும்பி வருகிறார்கள். அவர்கள் மீண்டுமாக வந்த பிற்பாடு அந்த புத்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது உற்றார் உறவினர் நண்பர்கள் வந்து அவர்களுக்கு ஏதாவது உதவினார்களா என்று நம்மளுக்கு எழுதப்படலை. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து 10 வருடங்கள் கழித்து மீண்டும் வருகிறார்கள். Friends, neighbors, relatives, we do not know. Nothing has been mentioned whether they came to help them. ஆனா இங்க பார்க்கும் பொழுது இந்த ரூத் ஒரு மோவாபிய பெண். இந்த யூதா தேசம் தனக்கு ஒரு புதிய ஒரு இடம், அந்த மக்கள் புதிய மக்கள், எல்லாமே புதிதாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ரூத் தனக்கு உதவி வரும் என்று காத்திருக்கல. இந்த மக்கள் தனக்கும் தன்னுடைய மாமியாருக்கும் உதவி செய்வார்கள் என்று காத்து அமர்ந்து கொண்டிருக்கல. ரூத் அங்க தன்னுடைய மாமியார் இடத்துல சொல்லுகிற காரியம், மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அநேக சமயத்துல மக்கள் தங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற காரியத்துல ஒரு சிலர் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தங்களுக்கு உதவி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். யாராவது உதவி செய்வாங்க, சர்ச்ல இருந்து எனக்கு உதவி வரும், இல்ல கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு உதவி வரும், இல்ல மற்ற சோசியல் கான்சர்ஸ்ல இருந்து எனக்கு உதவி வரும், இப்படியாக உட்கார்ந்து கொண்டு தங்களுக்கு உதவி வரும், இல்ல உதவி வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். ஆனா இங்க ரூத்தினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவள் எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லல. தனக்கு எல்லாமே புதிதாக இருந்தாலும் அவள் அங்க சொல்றா, நான் போயிட்டு பாக்குறேன், வயல்வெளிகளுக்கு போகிறேன், இப்பொழுது அறுவடை நாட்கள், எங்க அங்க போயிட்டு அங்க சிந்தின கதிர்களை நான் பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்று. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகும் பொழுது அதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்கள் மத்தியிலே ஏழைகள் இருப்பார்கள். அந்த ஏழைகளை யார் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க தான் பார்த்துக்கணும். There will be poor among you. Who will take care of the poor? It is you, Israelites. You are the one who have to take care of the poor.
அதனால நிறைய காரியங்கள் சொல்கிறார். அதுல ஒரு காரியம் பார்க்கும் பொழுது இது லேவியர்ல நாம பார்க்கலாம், உபாகமத்துல பார்க்கலாம். அறுவடை நாட்கள்ல அவர்கள் அறுவடை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் அறுவடை செய்யக்கூடாது. During the time of harvest, when they harvest, they cannot harvest everything, and particularly those being dropped down, they cannot take all those things. They have to leave it for the poor. ஏழைகளுக்கு அந்த கதிர்கள் விழுகிற கதிர்களை இவர்கள் எடுக்கக்கூடாது. ஏழைகள் அவைகளை எடுக்கும்படியாக ஆண்டவர் காரியத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த காரியத்தை இந்த ரூத் அறிந்திருக்கின்றாள். நான் போறேன், இப்பொழுது அறுவடை நாட்கள், அங்க அறுவடை இருக்கும்போது அங்க கீழே விழுகிற கதிர்கள் அவைகளை நான் பொறுக்கிக் கொள்கிறேன் என்று சொல்கின்றார். அன்று மாத்திரமல்ல, இன்றும் ஆண்டவர் ஏழைகளை சந்திக்கிறது, ஏழைகளுடைய காரியங்களை சந்திப்பதற்கு வெளியிருந்தால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். To meet the needs of the people who are poor or those who are in need, it is we, the church, we are the one who have to take care. ஆனால் நம்முடைய சபைகளை பார்க்கும் பொழுது சோஷியல் கன்சர்ன்ஸ் போன்ற அநேக காரியங்கள் இருக்கின்றது. ஒருவர் சொல்லுகின்ற காரியம், God's solution to hungry stomachs involves the generous hearts and open hands of His own people. வறுமையில வாடும் எளியவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவருடைய தீர்வு, ஆண்டவருடைய வழி என்ன என்றால் அவருடைய பிள்ளைகளை கொண்டு செய்வதுதான். நம்மை கொண்டுதான் தேவையானவருடைய தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கின்றார். ரூத் ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இடைப்படுகின்றார். ஆண்டவர் வரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, எல்லா தேசங்களுக்கும் எல்லோருக்கும் அவர் ஆண்டவராக இருக்கின்றார். ரூத் இங்கே அவள் எடுக்கின்ற ஒரு முடிவு, யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அங்கே நான் செல்கின்றேன். அப்படியாக அவள் செல்லும் பொழுது அந்த ஒரு வயல்வெளிக்கு போகின்றாள். அங்க அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வயல்வெளிக்கு போகும்போது அது போவாசினுடைய வயல்வெளியாக இருக்கின்றது. She went for a field, and it seems to be it is the field of Boaz. Boaz is a person related to Naomi. அப்போ நம்ம இத படிக்கும்போது இது தற்செயலாக நடந்த ஒரு காரியமா? It's just a coincidence. Is it just a coincidence or God's hand is there with Ruth? தற்செயலாக நடைபெறுகிறார். அந்த 4வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தற்செயலாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய கரம் அங்க இருக்கிறதுனால இந்த ரூத்தையும் ஆண்டவர் அவர் பயன்படுத்துகின்றார். இந்த போவாஸ் பார்க்கும் பொழுது உடன் அவர்களுக்கு நெருங்கிய ஒரு உறவினராக இருந்தாலும் இதுவரைக்கும் போவாஸ் ஒன்று செய்யல. நகோமியும் ரூத்தும் வந்திருக்கிறார்கள், ஆனா இதுவரைக்கும் ஒன்று செய்யல. ஆனா இந்த போவாஸ் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மகனாக இருக்கின்றார். ஏன்னா அங்க வேலை செய்பவர்களை பார்த்து சாதாரண அவர்கள் சொல்வார்கள், இஸ்ரவேல் மக்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது ஷாலோம் என்று சொல்வார், சமாதானம் உண்டாகட்டும். ஆனா இங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல 4வது வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. The Lord be with you. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அங்கே சமாதானம் உண்டு. The presence, the very presence of God is the presence of peace. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அதற்கு இந்த மக்களும் பதில் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. The people they say, the Lord bless you. ஒரு சில சபைகள்ல, நான் இருந்த சபையும் சரி, நிறைய சபைகள்ல ஆராதனையில இந்த ஒரு காரியம் நடைபெறும். பாஸ்டர் காங்கிரிகேஷனை பார்த்து சொல்றாரு, கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. காங்கிரிகேஷன் பாஸ்டர் பார்த்து சொல்லுவாங்க, அவர் உம்மோடு இருப்பாராக. The pastor will greet the people by saying, the Lord be with you. And the people will bless the pastor by saying, the Lord be with you also. ஆனா நம்மளுடைய திருச்சபைகள்ல அந்த ஒரு காரியம் இல்ல. ஆனா இது ஒரு நல்ல ஒரு காரியம், ஒருவரை ஒருவர் கிரீட் பண்ற ஒரு காரியம். எப்படியாக இந்த போவாஸ் தன்னுடைய வேலை செய்கிறவர்களை அவன் கிரீட் பண்றான். அதே சமயத்துல அவர் பார்க்கலாம், வேலை செய்கிறவர் இருக்கிறார்கள், அங்க கதிர்களை பொறுக்குகிறவர்களும் இருக்கிறார்கள். அதுல ஒரு பெண்மணி புதிதாக இருக்கின்றார். அப்போ தன்னுடைய வேலையாட்கள் பார்த்து கேட்கிறாங்க, இந்த பெண் யார்? அந்த வேலையாட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவள் ஒரு மோவாபிய பெண்,
The first thing that they say is she is a Moabite. Then only they say that she came with Naomi. நகோமியோட கூட வந்த ஒரு மோவாப் பெண். இவள் கதிர்களை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று கேட்டா நானும் சரி சொன்னோம். காலையிலிருந்து இதுவரைக்கும் என்ன பண்ணி கொண்டிருக்கின்றாள்? பொறுக்கிக் கொண்டிருக்கின்றாள். இப்பொழுதுதான் கொஞ்ச நேரமா ரெஸ்டுக்காக அவள் வந்திருக்கின்றாள். அப்பொழுது இந்த போவாஸ்க்கும் சரி அங்க இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் இந்த ரூத்தை நன்கு அறிந்திருந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க யார் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. In this society, urban society, we do not know who our neighbor is, and at times we don't want to know who our neighbor is. ஆனா கிராமங்கள்ல காம்பவுண்ட் அந்த மாதிரி இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுல என்ன நடக்குதுன்றது அந்த குடும்பத்துல அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். இங்க ரூத் இவள் ஒரு மோவாபிய பெண் நகோமியோட வந்திருக்கின்றாள் என்ற காரியம் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வேலையாட்களுக்கும் தெரிகின்றது, போவாஸ்க்கும் தெரிகின்றது. போவாஸ் அங்க சொல்லுகிறார், மகளே நீ வேற எங்கேயும் போகாத, நீ இங்கே இருந்து நீ இங்கேயே காரியங்களை செய். இந்த ரூத், நான் வந்திருக்கிறது ஒரு புது இடம், எனக்கு இந்த மக்களை தெரியாது, இந்த கலாச்சாரம் எனக்கு தெரியாது, ஆனா நான் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், யாராவது எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு காத்துட்டு. இந்த ரூத் எடுத்த முடிவு, நான் போகிறேன், I will go. அநேக சமயங்கள நம்ம உட்கார்ந்துகிட்டு காரியங்கள் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக சபைகளிலே, திருச்சபைகளிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருப்போம், ஆனா ஊழியங்கள் நடைபெறும் முடியாது. ஊழியங்கள் திருச்சபையிலே நடைபெற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். It is you and me, we are the one who have to take part in it. We cannot just sit and say, okay, let things happen. ஆண்டவர் இங்க இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில அவர் செய்கின்ற காரியம், ரூத் வெளியே செல்லுகின்றார், ரூத்தை அவர் பயன்படுத்துகின்றார். நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் வானத்தை பிரிச்சுட்டு எனக்கு கொட்டுவாரு. நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது ஒரு எதர்ச்சியாக நடைபெறுகின்ற ஒரு காரியமா, இல்ல ஆண்டவர் அங்கே செயல்படுகின்றாரா? இந்த ரூத்தை பார்த்து சொல்கிறார், மகளே நீ வேற எங்கேயும் போகாதே, இங்கேயே இரு, இந்த என்னுடைய வயலிலே நீ வேலை செய். அப்போ ரூத் உடனே இந்த வாஸ் இடத்துல கேட்கிற காரியம், நான் ஒரு அந்நிய தேசத்தார், I came from another different country, a foreigner, I am a foreigner. What is it that you are showing grace to me? எனக்கு நீ தயவு காட்டுவது என்ன? Why you should show me this favor? ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் மோவாபியர்களிடத்துல எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டார்கள், ஆனா நீ எனக்கு செய்யே ஏன்? ஏன்னா ரூத்துக்கு தெரியாது இந்த போவாஸ் தனக்கு நகோமிக்கு நெருங்கிய சொந்தக்காரன் என்று. ஆனால் போவாஸ் சொல்ற, இல்ல போகாத, எங்கேயும் போகாத, இங்கேயே இரு. அடுத்தது அங்க சொல்லுகிற காரியம், நீ நகோமிக்கு செய்த காரியத்தை நான் அறிந்தேன். We know what you had done to Naomi. You didn't leave her. நகோமியை விட்டுட்டு நீ போல, நகோமி கூடவே நீ வந்திருக்கிற. அந்த காரியத்தை சொல்றா, தான் அறிந்திருக்கிறேன், தான் மாத்திரம் அல்ல, அந்த மக்கள் யாவரும் அறிந்திருக்கிறார்கள். நீ இந்த நகோமிக்கு காட்டின இந்த இரக்கத்தை இப்பொழுது நானும் காட்டுகின்றேன். அங்க 12வது வசனம், in verse 12 அவர் சொல்லுகிற காரியம், உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. The Lord repay your works and a full reward will be given you by the Lord God of Israel, under whose wings you have come for refuge. நீ அந்த ஒருபாலை போல போயிருக்கலாம், ஆனா இல்ல, இஸ்ரவேலின் தேவன், இந்த நகோமியின் தேவன் என்னுடைய தேவன் என்று வந்தியே, அவருடைய செட்டைகளின் கீழாக அடைக்கலம் புக வந்தியே, அவர் உனக்கு பலனை கொடுப்பார். சங்கீதம் 91:4 நாம் இந்த காரியத்தை வாசிக்கிறோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார்,
அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும். இந்த ரூத்துக்கு ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் கிடைத்தது. உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலம் எங்கன்னா ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே. We can take refuge only in the presence of God, under the wings of God. அங்கதான் நமக்கு ஆறுதல், சமாதானம், நம்பிக்கை. ஆனால் ஆண்டவருடைய சட்டைகளின் கீழாக போகாமல் மற்ற காரியங்கள் இடத்துல போகும் பொழுது இந்த பிரச்சனைகள் அதிகமாகின்றது. நாம் சமாதானத்தை இழந்து போகின்றவர்களாக இருக்கின்றோம். உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. You will receive the reward. இப்பொழுது இந்த ரூத் செய்த இந்த இரக்கத்தின் காரியத்திற்கு இரக்கம் பெறுகிறார். அது யார் மூலியமாக பெறுகிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த போவாசின் மூலியமாக பெறுகிறார். ரூத் நகோமிக்கு இந்த காரியத்தை செய்யும் பொழுது தனக்கு ஏதாவது கிடைக்கும் எண்ணி பார்த்து செய்திருப்பாளா? When Ruth said, "Your God will be my God and I will go with you wherever you go," do you think that she will be having something, expecting that she will get back something in return? நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறோம். We show kindness to others. Do we expect something back? ஏதாவது நம்ம இரக்கம் காட்டுகிறதுனால நமக்கு ஏதாவது இரக்கம் கிடைக்கும், இல்ல நமக்கு பிரதிபலனாக ஏதாவது கிடைக்கும் எதிர்பார்த்து நாம் செய்கின்றோமா? அப்படி செய்தால் இயேசு சுவாமி சொல்லியிருக்கிறாரு மத்தேயு 6:2 பார்த்தா அதனுடைய பலன் இங்கேயே உங்களுக்கு கிடைச்சது. You have received that reward here. இந்த உலகத்திலே கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். ஏன்னா நான் எதிர்பார்த்தேன், எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா நாம செய்ய வேண்டிய காரியம், இந்த இரக்கத்தை நாம் செய்யும் பொழுது, இரக்கத்தின் காரியங்களை செய்யும் பொழுது இந்த உலகத்திலே எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் ஆண்டவருடைய நாமத்திற்காக செய்யும் பொழுது அவருடைய வருகையிலே அவர் நமக்கு அந்த பலனை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். கொலோசியர் 3:23-24. Colossians chapter 3 verse 23 and 24. From the Lord you will receive the inheritance and the reward. சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இந்த ரூத் எதையும் எதிர்பார்க்காமல் அவள் இந்த நகோமிக்கு காட்டின இந்த இரக்கத்திற்கு இப்பொழுது ஆண்டவர் செய்கின்ற காரியம் இரக்கம் பெற கிருபை செய்கின்றார். Is this a coincidence? Is it accidentally happening? ஆண்டவருடைய கரம். போவாசும் அங்கே அவர் காட்டுகின்ற இரக்கம் பார்க்கும் பொழுது இங்கே இந்த வயலே செய், அடுத்தது தன்னுடைய வேலைக்காரருக்கு பார்த்து சொல்கிறார், அவளை திட்டாதீங்க, அவள் மீது உங்களுடைய கைகளை போடாதீர்கள். இன்னும் அதிகமாக அவர் சொல்லணும்னா, அந்த அறுவடை செய்கிறவர்கள் அவர்கள் பக்கத்திலே கூடவே இவ்வளவு போகட்டும். அறுவடை செய்கிறவர்கள் அவர்கள் அறுக்கும் பொழுது அந்த விழுகிற கதிர்களை பொறுக்குகிறவர்கள் சற்று தூரத்துல வரணும். ஆனா இங்க பாஸ் என்ன சொல்றார், தன்னுடைய வேலையாட்களை நீங்க அறுவடை செய்யும் பொழுது இவள் உங்கள் அருகிலே வரட்டும். Let her come closer with those who are doing the harvest. Another step that is going on. He says deliberately drop some. வேணுமே என்ன பண்ணுங்க, ஒரு சில கதிர்களை கீழே கொட்டுங்க. எவ்வளவு சொல்றா, நீ என்னுடைய வேலையாட்கள் குடிக்கிற அந்த தண்ணீரை நீயும் குடி. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இவள் வியந்து போகிறாள். இவள் கேட்கிறா, இந்த தயவுக்கு நான் என்ன பாத்திரம், நான் என்ன செய்தேன்? இதைதான் நீங்களும் நானும் கேட்க வேண்டியவர்கள். அங்க மத்தேயுல 25வது அதிகாரத்துல ஏசாமி சொல்லுகிறார், சிறைச்சாலையில இருந்து என்ன பார்க்க வந்தீங்க, உடை இல்லாமல் இருந்த தண்ணீர் இல்லாமல். ஆண்டவரே, இவைகளெல்லாம் எப்பொழுது செய்தோம்? இதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கணும். நம்ம அங்க உட்கார்ந்து ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்து, ஆண்டவர் இந்த டேட்ல இந்த ப்ரோக்ராம் தான் நான் இந்த காரியத்தை செய்த, ஆண்டவரே அது மிஸ் ஆகுதுங்க. இல்ல, we cannot keep an account, we should not have a list. நாம ஆண்டவருக்காக செய்யற காரியம், பிறருக்காக இரக்கமாக செய்கின்ற காரியத்தை நாம் பட்டியல் போட்டு வைக்க கூடாது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியவர்களே நீங்க யாருக்கு என்ன செய்தீர்களோ அது
எனக்கு what you have done to the least of these you had done for me. இந்த ரூத் எதையும் எதிர்பார்க்கல, ஆனால் ஆண்டவர் அதனுடைய பலனை காண ஆண்டவர் கிருபை செய்கின்றார். போவாஸ் அங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, ரூத்தையும் அழைக்கின்றார், வா ரூத் உட்காரு சாப்பிடு. ரூத்துக்கு அந்த ரொட்டியை கொடுக்கிறார். அப்ப ரொட்டி கொடுக்கும்போது ரூத் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிற்பாடு அந்த மீதியான ரொட்டியை அவள் என்ன பண்றா, எடுத்து தன்னுடைய மடியில மடித்து கட்டி கொள்கிறார். ஏன்? அவளுடைய சிந்தனை தன்னுடைய மாமியார். Boaz asked her to come and eat, and she ate, and the rest of it she packed it because she is concerned of her mother-in-law. அந்த நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு கடைசியாக தான் சேர்த்த அந்த கதிர்களை அடித்த அந்த தானியங்களை எடுக்கின்றார். அந்த தானியங்கள் எடுக்கும் பொழுது அது எவ்வளவு என்று பார்க்கும் பொழுது ஒரு எஃபா என்று சொல்கிறார். She collected an ephah of wheat or things, barley. அப்ப அந்த ஒரு எஃபான்றனா எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 13 கிலோ. இட்ஸ் 13 கிலோஸ். அந்த 13 கிலோ ஒரு நாடுல சேர்க்கிறது என்பது முடியாத ஒரு காரியம். அடுத்தது இந்த ரூத் செய்த காரியம் உட்கார்ந்து செய்கிற காரியம் இல்ல. அந்த வெயில்ல அந்த நாட்களில அந்த கதிரை பொறுக்க வேண்டும் என்றால் குனிய வேண்டும். She have to bend. It's a backbone breaking job. அப்பேற்பட்ட காரியத்தை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவள் தனக்கு கொடுத்த இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் தனக்காகவும் தன்னுடைய மாமியாருக்காகவும் அவள் செய்கின்ற ஒரு காரியம். இந்த தானியத்தை பொறுக்கிக் கொண்டு தன்னுடைய மாமியார் இடத்துக்கு போகும்போது நகோமி கேட்கிறார், எங்க இருந்து இவ்வளவு கொண்டு வந்திருக்கிற, யார் இடத்துல, எந்த இடத்துல வேலை செஞ்ச? அப்போ சொல்ற, இந்த வயல்ல போன, அது போவாஸினுடைய. அப்பொழுது நகோமி உடனே யோசித்து பார்க்கிறார், இந்த போவாஸ் நமக்கு நெருங்கின உறவினர். He is a close relative. இந்த நகோமி எப்பொழுதும் உணவை பார்க்கின்றவராக இருக்கிறார். நகோமி is always someone who looks at food. யூதா தேசத்துல சாப்பாடு இல்ல, மோவாப்ல உணவு இருக்கு, அங்க போனாங்க. யூதா தேசத்துல ஃபேமின் போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, there is food அப்படின்னு நினைச்சோன்னா அங்க இருந்து யூதா தேசத்துக்கு வந்தார். ஆண்டவருக்காகவோ ஆண்டவர் இடத்துல மீண்டுமாக வருகிறாளோ என்று இல்ல, எங்க உணவு இருக்கோ. இப்பொழுதும் தன்னுடைய மருமகள் கொண்டு வருகின்ற அந்த உணவை பார்த்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கின்றார், அதை கொடுத்தவரையும் ஆசீர்வதிக்கின்றார். 20வது வசனம் in verse 20. Blessed be he of the Lord. Well, he is talking, she is blessing Boaz, who has not forsaken his kindness to the living and the dead. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. இதுக்கு முன்பதாக புலம்பலாம் 1வது வசனத்துல அதிகாரத்துல, என்னுடைய பேர் நகோமி, இனிமை, ஆனா இனி என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறா என்று கூப்பிடுங்க, ஏன்னா என்னுடைய வாழ்க்கை கசப்பாக மாறினது. இது செய்தது யார்? கர்த்தர் சர்வ வல்லவர் என்னை ஒன்றுமில்லாதவனாக ஆக்கினார். ஆனா இப்ப உணவை பார்த்த பிறகு என்ன சொல்றா? ஆண்டவரை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். பார்த்து விசுவாசிக்கின்ற ஒரு காரியம். ரூத் பார்க்கும்போது அப்படி கிடையாது, பார்த்து விசுவாசிக்கல. நான் உன் கூட வந்தா எனக்கு அங்க என்ன கிடைக்கும்? நகோமி, நான் உன் கூட வர, இஸ்ரேலுக்கு வரேன், உன்னுடைய தேவனை என்னுடைய தேவனாக எடுத்துக்கொள்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படி அவள் முழுமையாக அங்கே வருகின்றார். அநேக சமயம் பார்க்கும்போது ரொம்ப நாளா கிறிஸ்தவர்களை இருந்தவர்களை காட்டிலும் அந்த புதிதாக ஆண்டவருக்குள்ளாக வருகிற மக்களுடைய விசுவாசம் அதிக பலனுள்ளதாக. The faith of the generational Christians is not so strong and so weak, whereas the new Christians, the faith is so strong. அவர்கள் தைரியமாக ஆண்டவருக்காக எழுதி நிற்கின்றார்கள். எனக்கு பார்த்தாதான், இதை கண்டாதான் நான் வருவேன் இல்ல, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், அவர் என்னை வழி நடத்துவார். அவ்வளவுதான். Seeing
is not believing. நம்ம இந்த தோமானுடைய காரியத்தை பார்க்கிறோம். எபேரியருக்கு எழுதின நிருபம் 11:1 நாம் பார்க்கின்றோம். இந்த ரூத்தானவள் பார்க்கும் பொழுது உண்மை உள்ளவளாக இருக்கின்றாள், கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருக்கின்றாள். நகோமி சொல்றா, நீ வேற எங்கேயும் போகாத, இந்த போவாசனுடைய அந்த நிலத்திலேயே நீ போ. அதுக்கு அவள் கீழ்ப்படுகின்றாள். அவள் விசுவாசம் உள்ளவளாக இருக்கின்றாள், அவள் தாழ்மை உள்ளவளாக இருக்கின்றாள், அவள் தன்னுடைய நிலையை நன்கு அறிந்தவளாக இருக்கின்றாள். அதான் கேட்கிறேன், இந்த தயவு கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்தேன்? ஆண்டவருடைய கிருபை கிடைத்ததற்கு நீங்களும் நானும் என்ன செய்தோம்? தகுதியற்றவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக நின்றவர்கள் நாம். மோவாபியர்களாகி இந்த ரூத் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நின்றார்கள். இன்று ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது கேட்கின்றால், இந்த தயவுக்கு நான் என்ன பாத்திரம்? இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு விரோதமாக குனிந்து செய்த பாவங்கள், இவைகளையும் மீறி ஆண்டவர் நம்மை மன்னித்து, நம்மை ரட்சித்து, நம்மை மீட்டு, நம்முடைய எல்லா தேவைகளையும் சதித்து வருகிறாரே. ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய காரியம், தேவரீர் இந்த தயவுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல. தற்செயலாக நடைபெறுகின்றது என்று நம்புகிறீர்களா? Do you believe in coincidences? எப்படி காரியங்கள் தற்செயலாக நடைபெறுகிறது, இல்ல ஆண்டவருடைய கரம் அதில் இருக்கின்றது, எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? எப்பொழுது ஆண்டவர் இடத்துல அந்த உறவு இருக்கின்றதோ, when we have the right relationship with God, we can see the hand of God leading us in each and everything. அந்த உறவு இல்லாத சமயத்துல, when there is no proper relationship, or when we are not relying on God or depending on God, we will say it is coincidence, it is accidental, it happened accidentally. ஆண்டவரோடு இருக்கின்ற உறவில் இருக்கும் பொழுது, ஆண்டவர் எனக்காக செய்தார். It is God who had done it for me. அநேக சமயங்கள்ல இக்கட்டான சூழ்நிலைகளிலும் விசுவாசத்துல நாம் முன்னேற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். We need to take a step of faith. ஆண்டவர் இடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றோம். ஒரு சில சமயங்கள்ல நாம உட்கார்ந்துட்டு நாம யோசிச்சுட்டு இருக்கோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா அதே சமயத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் இடத்துல ஜெபத்தோடு ஆண்டவர் இடத்துல ஒப்புவித்த, ஆண்டவரே இந்த காரியங்களை நான் செய்கின்றேன், உங்களுடைய சித்தம் நடைபெறும், ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஒரு சில சமயங்கள்ல அந்த ஆசீர்வாதமானது தாமதப்படும். Sometimes we receive the blessing immediately, sometimes it will delay, but the blessing will come at the right time. சரியான நேரத்துல ஆண்டவர் உங்களை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். இரக்கம் செய்கின்றோம், இரக்கம் காட்ட அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இரக்கத்தை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இந்த நகோமி மற்றும் ரூத், போவாஸ் இவர்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்கின்றார். அவர் அவர்களுக்கு நம்பிக்கை, நகோமியும் ரூத்தும் ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு செய்கின்ற காரியத்துல அவர்களுடைய விசுவாசம், நம்பிக்கையானது பலப்படுகின்றது. நகோமி யோசித்திருக்கலாம், தன்னுடைய வம்சம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. Naomi would have thought that her generation is, that's all, it's finished. ஏன்னா இருக்கிறது 2 விதவைகள், அவ்வளவுதான், that's all, there is nothing. It is like a garment, a tapestry, that's all. The thread has gone, and the design or the thing that is the picture is halfway through and it stopped. It is not going to be completed. அந்த துணி தைக்கும் பொழுது அதுல போடுகின்ற அந்த படம், அந்த டிசைன் இப்ப முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், பாதிலே எங்களுடைய வம்சம் முடிஞ்சது இல்ல. ஆண்டவர் காரியங்களை தொடர்ந்து செய்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில முடிந்தது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். You are thinking that it's finished, that's all. இப்பேற்பட்ட ஒரு கோவிட் சூழ்நிலை, இப்பேற்பட்ட ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில இல்ல, என்னுடைய குடும்பத்துல இல்ல, என்னுடைய நண்பர்களுடைய காரியங்கள்ல நடந்தது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு இல்ல.
நம்முடைய ஆண்டவர் மரித்தவர் அல்ல, மரித்து உயிரோடு எழுந்தவர், காரியங்களை செய்கின்றவர், தொடர்ந்து காரியங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். God is working all throughout our life. 24/7 He is working in your life. உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அவர் கிரியை செய்கின்றார். இந்த உலகம் சொல்லும் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இட்ஸ் finished. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்களை நான் செய்ய சித்தம் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியத்தை இன்னும் நான் முடிக்கல, தொடர்ந்து ஆடுவேன், தொடர்ந்து செய்வேன். சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாது. இதெல்லாம் பார்த்தாதான் நான் நம்புவேன் இல்ல. அடுத்தது எனக்கு என்ன நடைபெற போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிந்ததெல்லாம் என்னுடைய ஆண்டவர் என்னோட. I don't know what is going to happen next in my life, but all that I know is my Lord is there for me. He will do His will in my life, and that is going to be a greater blessing for me. அவர் தன்னுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அதுதான் எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு மாத்திரமல்ல மற்றவருக்கும் ஆசீர்வாதம். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகின்ற காரியம் ரூத்துக்கு மாத்திரமல்ல, நகோமிக்கு மாத்திரமல்ல, போவாஸ்க்கு மாத்திரமல்ல, உலகத்தார் யாவருக்கும் இன்றும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன ஆசீர்வாதம்? இந்த ரூத்தினுடைய வம்சத்துல வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மெசியா அந்த வம்சத்துல வந்தவர் நம்மை மீட்டுக் கொண்டார். தன்னையே ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி தன்னுடைய சரீரத்தையே நமக்காக கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்ட ஆண்டவர். இந்த திருவிருந்திலே நாம் பங்கு கொள்ள போகிறோம். நன்றி அறிவுரை. ஆண்டவரை நான் பார்க்கல, இதுக்கு முன்பதாக நடந்த காரியங்கள் பார்க்கல, இதுக்கு பின்பாக நடக்க போகிற காரியம் நான் பார்க்கல. தேவையில்லை. There is no need for me to see. All that I need is God. I put my trust. உண்மை நான் நோக்கி பார்க்கிறேன், நீ வழி நடத்து. ஜெபம் செய்வோம். தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ரூத்தினுடைய வாழ்க்கையில, நகோமியினுடைய வாழ்க்கையில, போவாசினுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கின்றோம். தேவரீர், அநேக சமயங்களே இவைகள் எதர்ச்சியாக நடந்தது என்று எண்ணிக்கொள்கின்றோம். Forgive us, O Lord, for many times we think that things happen, it's just an accident, it happened, it took place. But we fail to wait and examine how your hands was there in it and leading us. உம்முடைய கரம் இருந்து எங்களை வழி நடத்தினது என்று எண்ணி பார்க்க தவறினோம். தேவரீர் தயவாக எங்களை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் கிரியை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தமானது ரூத்தினுடைய வாழ்க்கையில நடைபெற்றது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நடைபெறட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். நம்மோடு பேசுவார்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதை தொடர்ந்து நம் பாடலை அமர்ந்தவாறு கேட்போம். வேலையில் நம்மை நாமே ஆராய்ந்தவர் வைத்திருக்கிறதுக்கென்று ஆயத்தப்படுவோம். Yes,
நாம் யாவரும் எழுந்திருப்போம். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நாம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். ஆமென்.